ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் முழுமையான பக்தியுடன் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்களின் அன்பால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறதம்மா. தாய், தங்களை வணங்கும் பாக்கியத்தை எங்களுக்கு அனுதினமும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாங்கள் முழுமையான எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலை எப்பொழுதும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து நாம் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्रीमहालक्ष्मी महासरस्वती महाकाली निर्गुणात्मिका गुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
தேவே நமோ நமः. ஓம் त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. நமது கையை பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சு கொள்ளுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடைக்கு கொண்டு வரும். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றி விடுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தேவையற்ற கடந்த காலத்தின் நினைவுகளையும் பயத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான பாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்களம்மா. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும், அதிகப்படியான உடல் வெப்பநிலையும், அதிகப்படியான சிந்தனையையும், பொறுப்பற்ற நிலையையும், அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்களம்மா. தாயை, எங்களை பாதுகாப்பவர் தாங்களே ஆவி. எங்களுக்குள் ஸ்ரீ ஹனுமரின் சக்தியை உணர்த்தி எங்களின் செயல்களை வழிகாட்டுபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், தாங்களே எங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் பகுத்தறியும் தன்மையை தருகிறீர்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்கவும், ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களை எப்பொழுதும் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கும், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பாசாங்குத்தனங்கள் அகற்றப்பட்டு நாங்கள் உண்மையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். ஓம் நமஸ்தே கணபதையே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं तर्तासि
त्वमेव केवलं कर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मा च नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवदातारम् अवानुचानम् अवशिष्यम् अवपश्चादात् अवपुरस्तात् अवोदरादात् अवदक्षिणादात् अवशोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समन्दात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्वदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रास्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरं गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनिश्वारक परतरक अत्तेन्दुलक्षितं तारेण रुद्धम् एतत्त्वमनीश्वरूपं ककारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनिश्वारशान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणहर्षिः निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदम् हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुभूषितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं स सृष्ट्यादौ प्रकृति पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது கவனம் அங்கு நிலை பெற வேண்டுமானால் நமது வலது கையை எடுத்து வந்து இடது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாய், தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யாவாவீர். எங்களுக்கு தூய்மையான அறிவை தருபவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் தூய்மையான கவனத்தை நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தெய்வீகத்தின் அறிவை தந்தவரும் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளை அகற்றிவிட்டு தர்மத்தை எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாயே, மகிமை பெற்றவரான தாங்கள்
எங்களுக்கு வேதத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தெய்வீக அறிவை எங்களுக்கு தருகிறீர்கள் அம்மா. நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்து தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள அந்த தூய்மையான அறிவை நாங்கள் சகஜ யோகத்தை பரப்பும் பொழுது நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் தாங்களே செய்கிறீர்கள் என்கின்ற ஆழமான எண்ணத்தை எங்களுள் கொண்டு நாங்கள் தாங்களிட்ட பணியை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை தகுதியானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் தயவு செய்து மாற்றி அமைத்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதா ஜெய் ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான இந்த மனித வாழ்வின் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்து விடும் பொழுது எங்களுள் திருப்தியும் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கிறதம்மா. தங்கள் அருளால் எங்களுள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. எங்களுக்குள் சுயம் குருவிற்குரிய தத்துவமும் கொள்கையும் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களும் அவர்களின் கொள்கைகளும் எங்களுக்குள் உணர வைக்கப்படுகிறதம்மா. தாய், நாங்கள் எங்களின் வாழ்நிலை செயல்களில் எங்களின் சுயம் குருவிற்குரிய கண்ணியத்தை எங்களின் நடத்தையில் நாங்கள் காண்பிப்பவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதியாவே எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி எங்களை சகஜ யோகிகளாக மாற்றி அமைத்தவர் தாங்களே ஆவீரம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பயத்தை அகற்றி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தந்தவரும் தாங்களே ஆவீரம்மா. அனைத்துமாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கிறீர்கள். எங்களை அறியாமையின் இருளிலிருந்து அகற்றி விட்டீர்கள். எங்களின் ஆத்மாவை எங்களுள் நிலைநிறுத்தி அதன் விழிப்புணர்வின் சக்தியை எங்களுக்கு உணரச் செய்திருக்கிறீர்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ பெயரோ இனமோ மொழியோ அல்ல அம்மா. நாங்கள் தூய்மையான ஆத்மாதான்.
கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதாவாவே, தாங்களே ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியாவே, தாங்களே ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே, தாங்களே ஸ்ரீ புத்த தேவரும் ஸ்ரீ மகா வீரருமாவே. தாய், தங்கள் அருளால் எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் மன்னித்தல் குணம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதம்மா. எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உறிஞ்சுபவர் தாங்களேயாவே. எங்களுக்குள் தெளிவான சிந்தனையும் தெளிவான சம நிலையும் நிலைநிறுத்துபவர் தாங்களேயாவீரம்மா. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கோபங்களும் வெறுப்புகளும் அகற்றப்பட்டு நாங்கள் சம நிலையில் பற்றற்ற நிலையில் சாட்சி பாவத்தில் நிலைநிறுந்து எங்களின் செயல்களில் தங்களின் அன்பை அறிய தாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களின் இந்த மன்னித்தல் குணம் எப்பொழுதும் எங்களுள் நிலைநிறுத்தப்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது சகஸ்ரார சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வரலாம். தாய், இப்பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கும் தங்களின் அன்பானது எங்களுக்குள் நாங்கள் யார் என்பதை உணர வைத்திருக்கிறதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று இரண்டாம் பிறப்பை எடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு சகஜ யோகத்தை தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எண்ணங்களற்ற ஆழ்நிலை தியான நிலையில் நிலை நின்று இறைவனின் பேரானந்தத்தின் ஆனந்தத்தை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानंदा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो நமக. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो நமக. நாம் இதே நிலையில் சில நிமிடம் தியானத்திலிருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி கேட்கலாம்.
as I told. And that's why we call him Yogeshwara. He is the Ishvara of yoga. The establishment of yoga is possible when you surrender yourself to Sri Krishna. Completely surrender yourself to Sri Krishna. Your yoga will be established. Means what? Means all your balances will be established. You go into complete balance. And that balance is complete because Vishnu, who is the incarnation for sustaining the dharma, who is responsible for giving you the balance, becomes complete in the form of Sri Krishna. That's why he said that you leave all the dharmas. Sarva dharmanam parityajya mamekam sharanam vraja. That's why I surrender all of them to you. So all the dharmas, if you put it at the lotus feet of Sri Krishna, means if you follow his ideals, then all your dharmas are balanced. But after realization, you go beyond dharma. Whenever you go wrong in dharma, dharmachyuta as they call it, when you go wrong in dharma, that's the time you have to surrender yourself to Sri Krishna so that he establishes your dharma. There are so many dharmas. There is the pati dharma, husband's dharma, patni dharma, wife's dharma, father's dharma, mother's dharma, son's dharmas, then rashtra dharma means the nation's dharma. Then you have all kinds of dharmas also, we can say, where one has to bow to the higher things of life. But then he says, Sarva dharmanam parityaj. Forget all the dharmas. Mamekam sharanam vraja. Just surrender your dharmas, all of them, to me. That is at Vishuddhi. At Vishuddhi Chakra, you surrender all your other dharmas. It means that it all gets sublimated. It all gets complete. The wholesomeness is achieved because he is collective being. He is the Virat. Because he is the integrated form of all the dharmas. And he is the Virata in our brain. He represents our brain. And when this Virat in us is awakened fully, then all the dharmas become natural with us. We don't have to do any dharmas. We don't have to be conscious of any dharmas, but automatically we become dharma ourselves. For example, there are people now say Christ. We can take example of Christ. He was dharma personified. He would not steal money from anybody, will he? Will he run away with somebody's wife? Will he? Will he do anything wrong? No, he cannot. Why? Because he was dharma. So now you have become dharmatit, means you have entered into the kingdom of God, into the Virata's conditions. And there your condition is such that your state is such that you are dharma. If you try to do adharma, you will suffer. If you try to do wrong, you will suffer. Here I don't have to tell you to be righteous. I don't have to tell you. There's no need. I don't have to tell you that you tell the truth. I don't have to tell you don't steal. I don't have to do all these things. Only thing I can tell you that get rid of your ego and super ego. That's all. In a very general terminology. But you will follow Christ automatically. You will follow Krishna automatically. Sahaj. Because now you have gone beyond dharma. You have crossed the limits of dharma where you had to follow a dharma. Now you have become the dharma. Where you will stand, wherever you will be, dharma will stand with you. People will look at you and say, here is a dharma standing. He is the dharma to be worshipped. Not because of anything, but because your state
is that of dharma. You have gone beyond. Supposing this is a loudspeaker I am using today to talk to you. But supposing this loudspeaker becomes part and parcel of me, I don't have to use this. I go beyond it. In the same way, you are using the dharma first of all to establish yourself, but when you go beyond dharma into the state of virata, then you don't need any dharma. You become the dharma of Virat. Now what is the dharma of Virat? What is the dharma of Sri Krishna? Is collectivity. Krishna is the brain. Shiva is the heart. And Brahmadeva is the liver. Now what's the faculty of this brain is? That the tree of life, of evolution grows downward as he says. And this tree is growing downwards, of awareness from the brain. But if you have to go to the roots, you have to ascend. And that ascent you have achieved, now you have gone to the roots of your brain, where all your roots are enlightened, all your nerves are enlightened, your brain is enlightened. You are an enlightened person. When you are in darkness, you may catch hold of a snake as rope, but when you are in light, you will drop it. In the same way, when you become enlightened, your dharma is enlightened. You don't have to take to any guru or to any book or to anyone. You know yourself in your own life that this is wrong. Now the collectivity part of it is very important. Anybody who cannot be collective is not yet a Sahajya. Not yet a Sahajya at all. Collective in the sense that anybody who cannot live with other Sahajyas, who tries to find faults with someone all the time, who wants to run away with his wife and stay somewhere else, or with her husband, who wants to get out, is not a person who is collective. There's no need to say that I cannot live under the circumstances in which Sahajogis can live. If you are a Sahajogi, if you are a yogi, you can live. Look at me, I am such an old woman. I can live anywhere. You take me to a village, you take me to any place. I am not bothered about any physical comforts at all, because I am comfortable within myself. My comforts are within myself. In the same way, a person who is not collective, like many people just come to pujas, that's all. It's like going to the church only once in Christmas and then say Christ doesn't look after us. Of course not going to church, you don't meet Christ. But I mean to say that just to have a casual way of Sahaja Yoga, you cannot be. You have to be collective. And collective means that at every collective program, you should be there. You should always meet collectively, meditate collectively, live collectively, and try to find ways and methods of being collective. There are so many evil forces which are all the time trying to attack collectivity. First, they will attack the leaders. That's the first thing. Any leader tells somebody, you shouldn't do like this. Immediately, that person will start spreading stories against that leader. Is very bad, he's like this, he's very harsh, he didn't garland me, he didn't give me this, that. How can you garland a booth, can you? Then if that doesn't work out, then they have their sly methods of going around and talking something here and there in the ears to create some sort of a politics. All such people will be thrown out of Sahaja Yoga, as there is a centrifugal and a centripetal force, both acting equal and opposite. Anybody who goes against collectivity, who sticks to their boots, sticks to their negativity, will have to get out of Sahaja Yoga. And that is to be remembered, that to be collective is to be joyous, is to be progressive, to be going further. It was all right when people were meditating in the Himalayas. It was all right at that time. They were all alone, meditating all alone to achieve something for the collective. But they also did not get their realization. When you have got your realization, remember this.
Now you have entered into the kingdom of God, into the kingdom of Virat, where you are a part and parcel of a collective being. You are not alone. You cannot be single out. You cannot separate yourself. Now you are awakened in the body of Virat, and you cannot get out of it. If you try to get out of it, you cannot be nourished. Supposing I take out part of my body, will it be nourished by this body? It won't. In the same way, you have now become part and parcel of that collectivity. And that collectivity, that Virat, is going to look after you, going to nourish you, going to do everything that is necessary for your spiritual, physical, mental, emotional, even financial development. But if you cut it short, if you try to block the collectivity, if you try to make problems for collectivity, or even if you try just to get out of the collectivity, then that is not our interest, that is not our work. This is to be understood fully in every way possible. And this, when is understood in a proper way, you should know that collectivity is not only your advancement, it's not only your development, it's not only your achievements, it's the achievement of the whole humanity. The purpose of your creation is fulfilled by that. Those people who live in the ashram are better off always than the people who live alone. Always. They will always have better results than the people who live alone. Maybe they live alone because they want to have a little private life or a privacy. But their privacy is not going to help them. That's not going to help them at all. The more you live together, the more you reside together, the more you enjoy together, there will be greater chances of your advancement. The more you will try to make yourself private, the more you will try to get out of it. Whatever explanation you may give, God understands you wherever. So all such things where you cut off yourself from the mainstream, you try to get out of the mainstream, then there is a big problem for you. Of course, for certain conveniences you may, for your certain understanding you may, but you should enjoy more the company of Sahajogis than your own private company in the dingy room of yours. That is one thing you can judge yourself. Do you enjoy the company of Sahajogis, or you enjoy the company of 3-4 of your family people together in a circus? Judgment is your own. Not difficult. Nothing is difficult in Sahaja. It is the simplest thing to be a Sahajogi, and even more simple to be collective. To be uncollective, you have to do something. Like I said that it is very easy not to drink. I mean drink some wines and things. Because if you don't want to drink, you are sitting at home, it's all right, don't have to do anything. But suppose you have to drink, then you have to go to a pub, or you have to go somebody, open the bottle, get a particular type of a glass, pour it down, this, that. In India, for example, where there is prohibition, you are sitting with a fright. But for a person who just drinks water, he doesn't have to do it. So to do wrong, one has to do something. But to be good, you don't have to do much. It's absolutely labor-saving, energy-saving. You see, to do bad. Supposing, you see, I want to harm somebody, I'll have to go out of the way to find out ways, methods. If I have to tell lies, I have to think of 10 lies to cover that one lie. But if I tell the truth, finished. I've told the truth, finished. With few words, it's done. So to be collective is much more easier. Of
Of course, not for crooked people, because crooked people, wherever they move, their angularities trouble others. You see, like poking thorns. But those who are flowers, they fit in anywhere. People like them. They like their fragrance. They look at them. They enjoy them. Beautiful things. Now see, today they are looking like lotuses. How is it? Without doing anything, they have become lotuses. How? How they have become like lotuses? Whether they are lotuses or they are daisies, God alone knows. But they have become lotuses, such. How? Because they are one with God. When we stand on our way, when we try to do something privately, then God says, all right, go private. But when we are public, He looks after us. And then, in Sahaj Yoga, as you know, that collective growth is the only way we understand Sahaj Yoga. Somebody knows something, somebody knows something else, somebody knows something else. When we are collective, then we really understand every aspect of Sahaj Yoga. Supposing there is somebody a scientist, somebody is a musician, somebody is another thing. We cannot know everything. So you know something from this one, something from that one, something from that. So all the rivers as if flow into that collectivity, and you enjoy the ocean of all these rivers. You don't have to go to all the rivers in India, like you go from Ganga, Yamuna, Saraswati, Kaveri, you thousands of miles. Go to the sea, all of them are there. Like that, you have to enjoy the sea where everything meets. All kinds of beautiful things are there, and you enjoy that. I hope this puja, which is a very remarkable puja. Firstly, so many things are Sahaj. Firstly, they told me the telephone number of this place is 32 16 32. He's accompanied by 64 yoginis, Sri Krishna. So 32 on this side and 32 on that side of the sitting room. This place is called as Black Lake. Krishna is black. This place they got suddenly. And this is the only place in this so-called military regime of Switzerland where people can sleep on the ground. You are not supposed to sleep on the ground. If there's no cot, you hang in the air, but you cannot touch the ground. That kind of stupid military business is here. There to find such a sensible, practical, such a cheap place for you is God sent. We are here surrounded by beautiful things with the cows, so many cows at the time when it is Krishna's birthday. So many cows, so fond of cows. And the cows, when their bells move, in the morning I heard, in the evening, so beautiful. And when they were moving home in the evening, how as they call Goraj, is the dust of their feet was filling the sky. It's just Gokul here, I felt. Today also there's one thing more one has to say, that is the 16th Sri Krishna Puja. So in so many ways, this is a very great puja which you are attending, for which people have to take thousands and thousands of janmas, do so many punyas, which you have got so sahaj, because there must be something about you people also. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு நாம் இதே தியான நிலையில் இருந்து
பவானி அஷ்டகத்தை கேட்கலாம். न तातो न माता न बन्धु
தாயே, எங்களுக்கான இந்த இன்றைய காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், இந்த தியானத்தின் மூலமாக எங்களின் இந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர செய்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்கான தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் என்றென்றும் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. புரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.